ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா லைஃப் ஸ்டே. நான் உங்கள் பிரியா. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி உங்கள் கூட உட்காந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டு அண்ட் நிறையா பேர் விளாக்ஸ் கூட நீங்கள் வந்து ஒருங்க போடுறது கிடையாது அண்ட் எடிட்டிங்கில் சவுண்டே வர மாட்டேதுங்க. ஸோ பாப்பா தூங்கும் போது தான் என்னால் எடிட்டிங்லாம் பண்ண முடியும். அதனால தான் என்னால் வந்து சவுண்ட் வந்து கம்மியாக உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் என் வீடியோ வந்துச்சுன்னா இங்கே ஹெட்ஃபோன் போட்டு கேட்குறது பெட்டர்னு நினைக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வந்து சவுண்ட்ஸ் இருக்கும், நல்லா கேட்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பேக் கலெக்ஷன்ஸ்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிலது வந்து பெய்டாகவும் இருக்கும். ஸோ இது ஒரு பெய்டு ப்ரொமோஷன்ஸ், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேக் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ என்கிட்ட இருக்கிற குட்டியிலேருந்து நல்ல பெரிய பேக்ஸ் வரைக்கும் அண்ட் அதோட நான் எங்கெங்கே வாங்கினேன் அண்ட் எல்லாமே நான் உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். முக்கால்வாசி என்னோடய பேக்ஸ் ஃபுல்லாகவே 22 எஸ்என்சிலாம் வாங்கியிருப்பேன். ஸோ அவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப எப்படி சொல்கிறது குவாலிட்டியுமே செமையாக இருக்கும். அண்ட் வெரைட்டி ஆஃப் ஹேண்ட்பேக்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் ஹேண்ட்பேக்ஸ் இருக்கும். பட் ரீசனபிள் பிளேஸ் இதில் இருக்கும், ஓகேவா? ஸோ வாங்க இப்போ என்னென்னா நம்ம வந்து இன்னைக்கு என்னோடய ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்கலாமா? சோ இந்த குட்டி பேக்குக்கு அம்மாவா நான் வந்து 100 கொடுப்பேன். ஏன்னா அவ்வளவு பைட்டும் அதுக்கப்புறம் சார்ஜர் அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். பிளஸ் இது வாட்டர் ப்ரூஃப். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். வந்து நான் காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பேக் இது வாங்கி கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸ் ஆகுது. நல்லா தான் இருக்குது. இதுவுமே ஒரு லெதர் டைப் பேக் தான். அண்ட் இதுலேயுமே நம்ம நல்லாவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பாப்பாவெல்லாம் கூட்டு போகும்போது நம்ம வந்து இப்போ உங்கள் ஜீன்லாம் போட்டால் ஹேண்ட் பேக்கு பருவா அந்த மாதிரி பேக் எடுத்துகிட்டு போகலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் மாதிரி ஒரு கூடைகான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் வச்சுட்டு போனோம்னா நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓகே தெரியும். இது வந்து நல்ல வெஸ்டர்ன் மேக்ஸி அப்புறம் வந்து இங்கே பீச்சுக்கெலாம் போகும்போது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து இந்தங்க அந்த காலத்துங்க சுருக்கு பை அந்த கான்செப்ட் அண்ட் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஒரு சாண்டில் பேக் ரொம்ப க்யூட். எஸ் இது வந்து ஒரு ஆரஞ்சு ஒயிட் கலர் பேக். இது வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் மட்டும்தான் ஜிப் இருக்கும், ஓகேவா? மீதி எல்லா இதுலேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டன் தான் கொடுத்துருப்பாங்க, குட்டி குட்டி ஐட்டம்லாம் வைக்க. ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்லேயுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய திங்ஸ் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். ஒன் டே இப்போ ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கெலாம் போகிறீங்கன்னா பாப்பாவோட பாட்டில் அப்புறம் வந்து 2 டைப்பர் எல்லாம் வச்சுட்டு போகலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து சாரிக்குமே சூட் ஆகும், வெஸ்டர்னுக்குமே நல்லாயிருக்கும். இதுவுமே லெதர் டைப். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இதுலையுமே நம்ம பாப்பாவோட திங்ஸு எல்லாமே நம்ம தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம், நல்லாவே இருக்கும். பட் இது வந்து நம்மளோட கோல்டு ஏதாவது எடுத்துகிட்டு போகணும் ஏதாவதுனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஏன்னா இல்லை மெயின் ஜிப் கிடையாது, இல்லை ஒரு பட்டன் மட்டும் தானே இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பிங்க் பேக் வந்து இது வந்து பிங்க் வித் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ராயல் பிங்க்கு சொல்லுவாங்களே அந்த கான்செப்ட். இதுவுமே ஒரு லெதர் குவாலிட்டி தான். இதுவுமே நான் 22 எஸ்என்ஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த பேக் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது, ஒன்லி மெயின் ஜிப் ஒரு டோட் பேக் மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ ஒரு ஜிப் நல்லாவே நம்ம வந்து திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா சாரி கொஞ்சம் சவுண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக கேட்டுச்சுன்னா ஃபேன் போட்டுட்டேன் அதான். ஸோ அடுத்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கோவாலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, கோவா போனாங்க. ஸோ கோவாலேருந்து ஒரு மெமரியாக நம்மளுக்கு இது பேக். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு அந்த காலத்துலலாம் ஒரு இந்த மாதிரி பேக் இருக்கும், சாண்டில் வித் இந்த இந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க சிப்பி, இந்த சிப்பி கான்செப்ட். ஸோ நல்லாயிருக்கும். இது ஒரு பேக், இதுதான் நமக்கு பேக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே லெதர் டைப் பேக் தான். இதுவுமே பிளாக்ல ஒரு லெதர். ஸோ எல்லாத்துக்குமே சூட் ஆகும் பிளாக். ஸோ அதான் இதில் வந்து 1, 2 and 3 ஜிப் ப்ளஸ் பின்னாடி ஒரு ஜிப் இருக்குது. ஸோ நல்லாவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நாங்கள் ஜீன்ஸு அப்புறம் வந்து எங்கேயாவது டக்குன்னு வெளியில் போகிறேன்னா இப்போ ஒரு 1 வீக் சென்னைக்குன்னே போகிறேன்னா கண்டிப்பாக இந்த பேக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இது ரொம்ப ஜீன்ஸ்க்குமே கம்ஃபர்ட்டாக இருக்கும், சுடிதாருக்குமே கம்ஃபர்ட்டாக இருக்கும். எங்கேனாலும் நம்ம அப்படி பேக்கில் போட்டுட்டு போயிடலாம். ஓகே, அடுத்தது வந்து அடுத்த பேக் வந்து நம்ம இப்போ லாங்காக வெளியில் போகிறோம், பாப்பாவோட திங்ஸு பாப்பாவோட பேக்ஸ்லாம் அவளோட
டாய்ஸு அவளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்கிறதுக்கு கொண்டு ட்ரிப் போனால் கண்டிப்பாக இந்த மாதிரி யூனிக்கான பேக் ஓகேவா. இதுவுமே 22 எசன்ஸில் தான் வாங்கியிருந்தேன். இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் இருக்கும், அப்புறம் மெயின் ஜிப் ஒன்று இருக்குது ஓகேவா. அதுக்குள்ளே ஒரு குட்டி ஜிப் இருக்குது, ப்ளஸ் பாட்டில்லாம் வச்சுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து எங்கே போனாலும் மேக்ஸிமம் இந்த திங்ஸ்லாம் வைக்கணும்னா அதிகமாக நல்லாவே ஸ்டோர் பண்ணேன் அண்ட் பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்கும். ஸோ இந்த பேக்குமே ரொம்ப அழகாக அடுத்ததுமே நம்ம வந்து 22 இயர்ஸ் எடுத்தேன். இந்த பேக் கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே குட்டி பாப்பாக்காக தான் வாங்கிருது. ஸோ அவளோட திங்ஸ்லாம் நமக்கு வைக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்டோரேஜ் இருக்கும் அண்ட் அவளோட ஸ்நாக்ஸ் எல்லாமே வைக்கலாம். அவள் வந்து முந்தி சாப்பிடும்போது அவளோட ஸ்நாக்ஸ் எல்லாமே நாங்கள் இந்த மாதிரி நிறைய ஜிப் இருக்கும் இதுக்குள்ளே. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில அவ்வளோ ஜிப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்னன்னாலும் வச்சுக்கலாம். நான் ஹேண்ட் வாஷு, அவளுக்கு அவள் பாட்டில் கழுவுற அந்த லிக்விடு, ப்ரெஷ்ஷு, அப்புறம் அவளோட மெடிசின் எல்லாமே நான் இதுக்குள்ளே வச்சுருவோம். இதெல்லாம் ஒருத்த மணி தான் நான் சொல்லுவேன். அடுத்த பேக் வந்து என் பாப்பா பிறந்ததுமே ஃபஸ்ட்டு என் தம்பிங்கெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தது. அவங்ககிட்ட வாங்கி கொடுங்க, அதாவது நான் கேட்டேன் எனக்கு இந்த பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அப்போ ட்ரெண்டிங்காக இருந்ததில்ல. எங்கள் மதலி பிராண்ட்லேருந்து இந்த பேக் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டு அண்ட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, 3 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட் இந்த பேக்கு. ஸோ இந்த பேக்கோட டீட்டெயிலுமே நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அதை பாருங்கள், பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த பேக் வந்து நான் வந்து கண்டிப்பாக 10க்கு 10 கொடுப்பேன். ஒரு நல்ல பேக் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே 22 எசன்ஸ் இப்போ ரீசன்ட் பை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே ஜீனை கிளாத் மாதிரி கொடுத்து ஓகே அண்ட் டெனி கிளாத் சொல்லுவாங்க. ஸோ அந்த கிளாத் கொடுத்து இதில் க்யூட்டாக ஒரு பஞ்சு காட்டனில் அழகாக இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிப் டைப் கிடையாது ஓகேவா. இதுவுமே ஒரு பட்டனில் போட்டு பட்டன் டைப் அண்ட் இதில் 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும் ஓகேவா. 1-2 கம்பார்ட்மெண்ட், அதுக்குள்ளே ஒரு ஜிப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாரீ அப்புறம் சுடிதார் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த ஹேண்ட்பேக். நான் ஃபஸ்ட்டு காமிச்சது டோன் பேக். இப்போ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்யூட்டான ஹேண்ட்பேக். இதுலேயுமே நீங்கள் நிறையாவே ஸ்டோர் பண்ணலாம். இதில் வந்து 3 ஜிப்ஸ் இருக்குது, 1 2 3 அண்ட் குட்டி ஜிப் ஒன்று இருக்குது ஓகேவா. ஸோ நான் வந்து இப்போ நேற்று வந்து வெளில போகும்போது இதில் தான் வச்சுருந்தேன். ஸோ இதில் வந்து 2 டைப்பர் வச்சுருந்தேன். அப்புறம் இதில் வந்து இங்கே பாருங்கள், இதுலேயுமே நம்மளுக்கு வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, ப்ளஸ் இதுலேயுமே ஒரு ஜிப் இருக்குது. ஸோ இதில் வந்து வாட்டர் பாட்டில், பாப்பாவோட வாட்டர் பாட்டில் வச்சுட்டு அது கூட என்னோடய மொபைல் வச்சுக்கிட்டேன், ப்ளஸ் ட்ரெஸ்ஸஸ் வச்சுட்டேன் அண்ட் இதுலேயுமே நான் டைப்பர் வச்சுட்டேன். ஸோ இதுலேயுமே நம்ம நல்லாவே ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது சாரீக்கு நல்லாவே சூட் ஆகும். ஸோ இது வந்து ஒர்த்த பை தான். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலர் ஓகேவா. ஸோ இந்த ஹேண்ட்பேக் வந்து ஒரு சில்வர் கலர். இது வந்து ஒரு அக்கேஷனுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காமிச்சங்க 3மே நான் 22 எசன்ஸில் தான் நமக்கு வந்து நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ இதுலேயுமே 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 1-2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அண்ட் இதுலேயுமே அவங்க ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. லாங்காக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஹேண்ட்பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே ஜிப்பு அண்ட் இங்கேயுமே நமக்கு ஜிப் இருக்குது. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த பேக். ஸோ இந்த பேக் வந்து நல்ல ஒரு லுக்காக நமக்கு இருக்கும் அப்படின்னா. இங்கே இதுவுமே 22 எசன்ஸிலேருந்து தான் வாங்கியிருது. குட்டி பேக் ஓகேவா. ஸோ இது வந்து இப்போதைக்கு எனக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா தெரியல. மேபி ஒரு பாட்டில் ஒரு டைப்பர் வச்சா கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஏன்னா ரொம்ப குட்டியாகவும் அழகாகவும் இருக்குது. ஸோ இந்த பேக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட் கலர், செரி கலரில். ஸோ இந்த ஒரு பேக். அதுக்கப்புறம் அடுத்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே ராஜஸ்தான் டைப் பேக். இதுவுமே ஹஸ்பண்ட் வந்து கோவா போகும்போது வாங்கிட்டு வந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, ஸோ இது வந்து ராஜஸ்தான் பேக். இதுவுமே ஹஸ்பண்ட் வந்து கோவாலேருந்து தான் வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் நம்ம எங்கேயாவது பெரிய ட்ரிப்பு போகும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்கெட்டுக்கெலாம் அது அழகாக இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு தெரியல. ஸ்கெட்டுக்கெலாம் அது நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சொல்லுது. ஸோ இது வந்து ஒரு மாதிரி கோல்டன் டைப்பில் இருக்கும். நமக்கு சில்வர் பார்த்தோம்னா அந்த கிளாத் வேறு, இந்த கிளாத் வேறு. இது ஒரு மாதிரி கோல்டன் டைப்பில் வரும். ஸோ இந்த பேக்லேயுமே நம்ம வந்து குட்டியாக இந்த
குட்டியாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும் இந்த பேக்கில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சஷ்டி குட்டிக்கு அவங்க ஆச்சு ஃபாரின்லேருந்து அப்புறம் இதுலேயுமே சஷ்டி பேக் தான் இருக்குது பாப்பாக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்மளோட மேக்கப் பேக். இருக்கட்டும் உன் பேக் தான். இருக்கட்டும் அம்மா தரேன், உட்காரு, முடிச்சு தரேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதுவும் குட்டி பேக். இது எங்கள் அம்மா வந்து 2021 வாங்கி கொடுத்த பேக். இன்னுமே நல்லா உழைக்குது. அப்போ வந்து பாப்பா வர்றதுக்கு முந்தி இந்த பேக்கில் யூஸ் பண்ணேன். அப்புறம் இது வந்து பாப்பாவுக்கு கிஃப்டாக வந்துச்சு இந்த குட்டி பேக். அதுக்கப்புறம் இதுவுமே பாப்பாவுக்கு கிஃப்டாக வந்துச்சு. க்யூட்டாக இருக்குல்ல? ஓகே. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 22 இயர்ஸ் இருக்குங்களா. ஸோ மினி சூட்கேஸ். இது ரெண்டுமே மினி சூட்கேஸ். ரொம்ப க்யூட்டாக இருக்கு பாருங்க. ஸோ ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இதில் பாப்பாவோட ஹேர் பேண்ட், அப்புறம் அவளோட குட்டி குட்டி ஜுவல்லரி, வளையல், அதுக்கப்புறம் கிளிப்ஸ் எல்லாமே நான் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இது கொஞ்சம் குட்டி. அண்ட் இது ரெட் கலர். இது வந்து வேற டைப்ல இருக்கு. இதில் இங்கேயுமே ஜிப் இருக்கும். அவங்களுக்கு இது இந்த பாருங்க, இது எந்த மாதிரி குழந்தைங்களோட குட்டி பாப்பா குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதில் என்னோட மேக்கப் ஐட்டங்கள்லாம் நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணி கொண்டு போகலாம் எங்கே போகலாம் அப்படின்னு நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஜிப்போடு இருக்கும். பாப்பாவோட திங்ஸ் எல்லாமே நல்லா அழகாக ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஐ திங்க் இவ்வளோ தான் என்னோடய பேக்ஸ் கலெக்ஷன்ஸ் நினைக்கிறேன். நான் வந்து அப்பப்போ எனக்கு சில பேக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணல, இல்லை சில பேக்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல, இல்லை லைட்டாக கிழிஞ்சிருச்சு, முடிஞ்ச வரைக்கும் நல்ல பேக் நல்லா வைப்பேன். பட் இந்த லெதர்லாம் சில டைம் வந்து இதாகும்போது நான் வந்து அதை வந்து யாருக்காவது கொடுத்துருவேன். இல்லை நல்லா இருக்கிற பேக்கே சிலது எனக்கு அது செட் ஆகலைன்னா யாருக்காவது கொடுத்துருவேன். அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு, அப்புறம் எங்கள் அக்காவுக்குன்னு யாருக்காவது கொடுத்துருது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ என்கிட்ட இப்போ இத்தனை பேக் இருக்குது. ஆனால் இந்த இத்தனை பேக் நான் எப்போ யூஸ் பண்ணுவேன் கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு பேக் எனக்கு பிடிச்சிச்சுன்னா அந்த ஒரு பேக்கோடு தான் நான் சுற்றுவேன். அதுதான் என்னோட இது. நான் வந்து ஒரு மெரூன் காமிச்சல பேக் அதுவும் ப்ளஸ் இங்கே ப்ளூ ஒன்று ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அங்கே மதர் பேக் மாதிரி. ஸோ அது ரெண்டும் தான் நான் அடிக்கடி தூக்கிட்டு போவேன். மற்றபடி என்னைக்காவது பேக் சேஞ்ச் பண்ணலாம் சொல்லும் போது தான் நான் இத்தனை பேக்கையும் எடுப்பேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எந்த கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்கீங்க? இப்போ சில பேர் பேக்ஸ் வச்சுருப்பாங்க, சில பேர் ஸ்லிப்பர்ஸ் வச்சுருப்பாங்க, சில பேர் வாட்சஸ் வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் என்ன கேட்டகரின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா. சிஸ்டர் வந்து டாட்டா சொல்லுங்க. Thank you.